ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்ட் அப்படின்றதுடைய மீனிங் பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சோசியலிஸ்ட் அப்படின்றது. சோசியலிஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்ட் அப்படின்றது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சமதர்மம் அப்படின்றது. ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 விதமான சோசியலிசம் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அப்படிதானே? கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் சமதர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா நம்ம வந்து எத ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரத்த வந்து ஃபாலோ பண்றோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரத்த வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். தெரியும் தானே? கலப்பு பொருளாதாரம்னா என்ன? மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்ற போது நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அங்க வந்து பிரைவேட்டும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? 2 பேருடைய பார்ட்டிசிபேஷனே அங்க இருக்கும். இப்போ வந்து கம்யூனிஸ்ட் சமதர்மம், அதாவது கம்யூனிஸ்ட் சோஷலிசம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க வந்து வெறுமனே அரசாங்கத்துடைய செயல்பாடு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லாம். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சமமா பகிர்ந்தளிக்கும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றது இல்ல. ஓகேங்களா? சோ இந்த நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற வேர்ட் வந்து 1942 சாரி 1976 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நமக்கு வந்து சேர்க்கப்பட்டுச்சு. அப்படிதானே? இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, அரசியலமைப்புடைய மாநில கொள்கையில சில வழிகாட்டு கோட்பாடுகள் வந்து சோசியலிச உள்ளடக்கத்தை வந்து சார்ந்தா இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது அரசியலமைப்புல இந்த சோசியலிஸ்டிக் கான்செப்ட் வந்து மறைமுகமா இருந்துச்சு. ஓகேவா? 1976 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து அத வெளிப்படையா நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? அத வந்து நம்ம என்ன பண்ணோம்? வெளிப்படையா நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். அவ்வளவுதானே தவிர, அது மறைமுகமா நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? மறைமுகமா இருந்த கான்செப்ட் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா தெளிவாக்கப்பட்டு வெளிப்படையா சேர்க்கப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு நம்ம வந்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்தியா ஃபாலோஸ் எ டெமோக்ராட்டிக் சோசியலிசம். இந்தியா வந்து ஜனநாயக சமதர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணுது. அதாவது இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரத்துல வந்து நம்பிக்கை கொண்டுள்ளது. ஓகேங்களா? இங்க நம்ம ஃபாலோ பண்றது கம்யூனிஸ்ட் சமதர்மம் அல்ல. அதாவது கம்யூனிஸ்ட் சமதர்மம் அப்படின்றது அரசாங்கமே எல்லாத்தையும் எடுத்து பண்றது அப்படி கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இத எடுத்தாலும், இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்தா கவர்மெண்டோடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். பிரைவேட் உடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அப்படிதானே? ஒரு பஸ் சர்வீஸ் எடுத்தா கூட அதுல வந்து கவர்மெண்ட் உடையதும் இருக்கும், பிரைவேட்டோட தான் இருக்கும். அப்படிதானே? நம்ம வந்து கலப்பு பொருளாதாரம். எல்லாமே அரசாங்கம் அப்படின்றது இல்ல. சமதர்மம் தான். எல்லாத்துக்கும் சமமா குடுக்கணும் தான். ஆனா வந்து நம்ம வந்து கலப்பு பொருளாதாரத்தை வந்து ஃபாலோ பண்றோம். நம்ம வந்து எந்த சமதர்மத்தை ஃபாலோ பண்றோம்? கம்யூனிச சோசியலிசம் கிடையாது. கம்யூனிச சமதர்மம். அதாவது அரசாங்க சமதர்மம் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஜனநாயக சமதர்மத்தை வந்து ஃபாலோ பண்றோம். அதாவது தனியார் மற்றும் பொதுத்துறைகள் இணைந்து செயல்படுறது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஜனநாயக சோசியலிசம், அதாவது கலப்பு பொருளாதாரத்தில் நாம வந்து நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கோம். ஓகேங்களா? பாத்துக்கோங்க. இது முக்கியமானது. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மத சார்பற்ற அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா நகரா வெர்சஸ் இந்திய ஒன்றியம். இதுக்கு எதிரான கேஸ் 1989ல. இதுல உச்சநீதிமன்றம் வந்து அதை தெளிவுபடுத்துது. இந்திய சமதர்மம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்சியமும் காந்தியமும் கலந்த கலவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா காந்தியத்தையே அதிகமாக சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் கொடுக்குது. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து என்ன சோசியலிசம் ஃபாலோ பண்றோம்? டெமோக்ராட்டிக் சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசம் தான் ஃபாலோ பண்றோம். அதாவது கலப்பு பொருளாதாரம் ஜென்ரலா சொல்ல போனா. ஓகே. அப்போ கலப்பு பொருளாதாரத்தை நோக்கிய அந்த சோசியலிசம் தான் ஃபாலோ பண்றோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியலிஸ்டோட மீனிங் புரிஞ்சுல? சம தர்மம். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் சமமா எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்றது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா மத சார்பற்ற. இது வந்து வார்த்தையிலே இருக்கு. செக்குலர் அப்படின்றது வார்த்தையிலே இருக்கு. அப்படிதானே? மத சார்பற்ற அப்படின்ற வார்த்தை 1976 76ல 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா தான் நமக்கு வந்து சேர்க்கப்பட்டுச்சு. அப்படிதானே? இதுல எந்த டவுட்டும் இல்ல. எப்போ 1976ல 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நான் எங்கெல்லாம் அப்படி சிஏஏன்னு எழுதுறனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இது வந்து சேர்க்கப்படுச்சு. ஓகேங்களா? மதசார்பி அப்படின்றது 2 டைப் ஆஃப் மதசார்பின்மை இருக்குது. ஓகேங்களா? அதாவது நாங்க வந்து எந்த மதத்தையும் சார்ந்து இல்ல அப்படின்றதுதான். நான் இப்படி சொல்றேன் பாருங்க.
நம்ம எந்த மதத்தையுமே சார்ந்து இல்ல. நாங்க ஒரு சட்டம் வச்சிருக்கோம். அந்த சட்டத்துக்கு கீழ ஓகேங்களா? சோ எல்லாருமே ஒரே மாரி தான் நாங்க வந்து ட்ரீட் பண்ண போறோம். அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாங்க எந்த மதத்தையுமே சார்ந்து இல்ல. அகைன் நாங்க வந்து மத சார்பற்றது தான். ஆனா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவங்க மதத்த அவங்கவங்க விரும்புற முறைகள்ல, வழிகள்ல நீங்க எப்படினாலும் வழிபட்டுக்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்க ஒரு தடை இல்ல. ஓகேங்களா? சோ அப்படின்றதும் ஒரு மத சார்பற்றது தான். புரியுதா? இப்ப நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம்னு வச்சுக்கங்களேன். சோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீ வந்து யாரா வேணா இருப்பா. ஆனா நீ வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? உன்னுடைய மத நம்பிக்கைலாம் நீ வெளிய வச்சுக்கோ. ஆனா நீ இத வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு எங்களுடைய நாட்டின் சட்டத்தின்படி நீங்க என்ன சொல்றது? புர்காலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தலையில வந்து அந்த ஏதோ ஒரு அந்த ஒரு மத அடையாளத்த வெளிப்படுத்துற மாரி எதுவுமே நீ பண்ணக்கூடாது. அதுவும் வந்து மத சார்பற்றது தான். ஓகேங்களா? இது முஸ்லீம் மட்டும் இல்ல. எல்லா மதத்துக்கும் நான் சொல்றேன். எல்லா மதத்திலயும் நீங்க வந்து உங்களோட மத அடையாளங்கள வெளிப்படுத்துற மாரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்கன்னா, அதோட மீனிங் என்ன? எல்லா மதத்துக்கும் நம்ம அதுவும் மத சார்பற்றது தான். கரெக்ட்டா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இதுவும் ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை மத சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்தியாவுல வந்து பாருங்க, இத நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம் அப்டின்னா என்னன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க உங்களுடைய மதத்த உங்களுக்கு விருப்பப்பட்டது மாரி, உங்களுடைய மத அடையாளங்கள வெளிக்காட்டணுமா, உங்களுடைய என்ன வேணாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றோம். எல்லா மதத்தையும் ஒரே மாரி ட்ரீட் பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் வந்து இப்படிலாம் பண்ணிக்கலாம். ஆனா முஸ்லீம்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி கிடையாது. ஓகேங்களா? இந்துக்கள் அவங்களுடைய உரிமைகளுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கலாமோ, அதே மாரி கிறிஸ்டியன்ஸும் பண்ணிக்கலாம். அதாவது முஸ்லிம்ஸும் பண்ணிக்கலாம். நாங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். நாங்க வந்து அதுக்கெல்லாம் தடை இல்லை. அப்படின்ற இந்தியா வந்து மத சார்பின்மை கான்செப்ட்ட இப்போ வந்து எல்லா மதத்துக்கும் சப்போர்ட் பண்றதும் மத சார்பின்மை தான். எந்த மதத்துக்குமே சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதும் மத சார்பின்மை தான். புரியுதா? சிம்பிளா சொல்லப்போனா, எல்லா மதத்தையும் நம்ம வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதும், அதாவது அவங்களுடைய உரிமைகள விட்டுக் குடுத்து ஒரே மாரி ட்ரீட் பண்றதும் மத சார்பின்மை தான். ஏதாவது ஒரு மதத்துக்கு சார்ந்து இருந்தா தான் மதம் சார்பாயிரும். அப்படித்தானே? அதே மாதிரி எல்லா மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து இந்தியா ஃபாலோ பண்ணுது. நேர்மறை கருத்து. ஓகேங்களா? நேர்மறை கருத்து. எதிர்மறை கருத்துன்னா, நீ எல்லாத்தையும் வந்து அங்கேயே வச்சுக்கோ. நீ இங்க வரணும்னா இப்படிதான் வரணும் அப்படின்ற மாரி. ஓகேங்களா? அப்போ எதிர்மறையான சரி. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மறையான மத சார்பின்மை கருத்த வந்து பின்பற்றுது. அதாவது நம் நாட்டில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் சம அந்தஸ்து மற்றும் அரசின் சம ஆதரவு உள்ளது. ஓகேங்களா? எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சம அந்தஸ்து குடுக்குறாங்க. அரசுடைய சம ஆதரவும் கிடைக்குது. அரசு அனைத்து மதங்களுக்கும் சம மரியாதை கொடுத்து அவற்றை பாதுகாக்கிறது. ஓகேங்களா? இப்போ எதிர்மறை கான்செப்ட் என்ன ஆகும்னா, அரசு எல்லா மதங்களுக்கும் சம மரியாதை கொடுக்காது. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, கொடுக்காதது மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மதத்தோடைய நீங்க இங்க உள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிச்சுக்கோங்க அப்படின்ற மாரி. பிரான்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பிரான்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. இந்தியா எதுக்கு? நெகட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசத்துக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசத்துக்கு. ஓகே. புரிஞ்சுச்சா? அப்போ இந்திய அரசியலமைப்பு மத சார்பின்மையின் நேர்மறை கருத்தை உள்ளடக்கியது. ஓகே. நம் நாட்டில் உள்ள அனைத்து மதங்களும் ஆஹ், அரசினுடைய ஒரே அந்தஸ்தையும் ஆதரவையும் பெற்றுள்ளது. ஓகேங்களா? முக்கியமா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து தெளிவா எங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிக்கிள் 25ல இருந்து 28 வரை பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இத நம்ம வந்து பின்னாடி விரிவாவே பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க வந்து ஆர்டிக்கிள் 25ல இருந்து 28 வரை இந்த மதம் சார்ந்த உரிமைகள பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின். அப்போ வந்து இது வந்து 1976லாம் சேர்த்துக்கிட்டாங்க. 42nd அமெண்ட்மென்ட்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னால வரை எப்படி இருந்துச்சு? அப்ப இந்தியா வந்து அப்போ மதசார்புடைய நாடா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. கான்ஸ்டிடியூஷன எழுதுன நம்ம தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடா தான் இருக்க விரும்புனாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படிதான் வெளிப்பட்டுச்சு. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து வெளிப்படையா சொல்லலே தவிர, ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் வெளிப்பட்டுச்சு. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து சேர்த்திருக்காங்க. அப்படிதானே? ஆனா எக்ஸாக்ட்டா அந்த வேர்ட் வந்து பர்ட்டிகுலரா சொல்லல. இங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்
வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ஜனநாயக அப்படின்றது. ஜனநாயகம் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லான டெமோஸ் கிராஷியா ஓகேங்களா? டெமோக்ராட்டிக் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெமோஸ் கிராஷியா அப்படின்றதுல தான் வந்தது. ஓகேங்களா? ஸோ டெமோஸ் தான் மக்கள். கிரேஷியா அப்படின்றது ஆட்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ மக்கள் ஆட்சி புரியுதா? ஸோ இதுல இருந்து தான் வந்தது. இதோடைய பிறப்பிடம் அப்படின்றது பார்த்துக்கோங்க கிரீஸ். இதெல்லாம் கேட்பாங்க. டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இல்லைன்றப்ப இதெல்லாம் முடிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஜனநாயகம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்தியா ஒரு ஜனநாயக நாடா? எந்த டவுட்டும் இல்லை அப்படிதானே? ஓகேங்களா? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எப்படி ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் பவருக்கு வரணும் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நடப்பாங்க. அப்படிதான் மக்கள் ஆட்சியும் நடக்குது. இந்தியாவில் ஒரு எம்எல்ஏயோ ஒரு சிஎம்ஓ ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு எம்பியோ யாரோ ஒருத்தங்க இந்தியாவை ஆட்சி பண்ற இந்தியாவை ரூல் பண்ற நம்மளுடைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா இருக்காங்க. அப்படிதானே? ஸோ அதான் வந்து ஜனநாயகம். அவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஸோ ஜனநாயகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஜனநாயகம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நேரடி ஜனநாயகம், மறைமுக ஜனநாயகம். ஓகேங்களா? ஸோ நேரடி ஜனநாயகம் அப்படின்ற முன்னாடி நம்ம மறைமுக ஜனநாயகம் பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்தியா மாதிரியான கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக ஜனநாயகம். ஓகேங்களா? ஸோ அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உச்ச அதிகாரம் பெறுகின்றனர். சிம்பிளான விஷயம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சட்டத்தை எங்க கொண்டு வராங்க? பார்லிமெண்ட்ல கொண்டு வருவாங்க. அப்படிதானே? இப்போ மாநிலத்துல ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா சட்டமன்றத்துல கொண்டு வருவாங்க. சோ அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறது யாரு? அங்க நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதாவது எம்எல்ஏக்களோ இல்ல எம்பிக்களோ தான் அதை வந்து சட்டத்தை கொண்டு வந்து இது வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு தேவை, இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. கரெக்டா? அப்போ நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நமக்கு பதிலா இந்த வேலையை பண்றாங்க. இதான் மறைமுக ஜனநாயகம். ஓகேங்களா? ஆனா அப்படின்னா இப்ப பாருங்க உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். டைரக்ட் டெமோக்ரஸில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நேரடியாக உச்ச அதிகாரம் செலுத்துகின்றனர். ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவில் விட்டுருவாங்க. மக்களை ஓட் பண்ண சொல்லிடுவாங்க. எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க, எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஓட் பண்ண சொல்லிடுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? சோ அதான் மக்கள் வந்து நேரடியா அதுல வந்து அதிகாரம் பெறுவாங்க. மறைமுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இந்த வேலையை பண்றாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அவங்க அப்பாற்பட்டு செயல்பட்டாலும் செயல்பட்டது தான். இப்போ ஒரு பில் கொண்டு வராங்க. உங்களுக்கு பிடிக்கல. ஆனா உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்றாரு. அவங்க கட்சி சார்ந்தது ஓகே சொல்றாங்க. நம்ம எப்படியும் கொள்கைகளை பார்த்து ஓகேங்களா எந்த கட்சி ஓகே இவங்க வந்து பண்ணா நமக்கு இந்த ஆங்கிள் தான் போவாங்க அப்படின்னா ஓட்டு போடுவோம். ஒருவேளை அவங்க வந்து மாத்தி செயல்பட்டாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்ப்பு தெரிவிப்போம், போராட்டங்கள் பண்ணுவோம், சம்திங் வந்து நடக்கும். ஆனா நேரடியில வந்து அப்படி இல்லை. மக்களே டைரக்டா வந்து ஓட் போடலாம். இப்போ சட்டம் கொண்டு வராங்க, இப்போ ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க அப்படின்னா நீங்களே ஓட் பண்ணலாம். வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி த பீப்புள் எக்ஸைஸ் சுப்ரீம் பவர் டைரக்ட்லி. ஓகேங்களா? மக்கள் நேரடியாக உச்ச அதிகாரம் பெறுகின்றனர். இன்டைரக்ட் டெமோக்ரஸி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் எக்ஸசைஸ் சுப்ரீம் பவர். என்னது? எலெக்டிவ் ரெப்ரசன்டேட் எக்ஸசைஸ் த சுப்ரீம் பவர். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் விசிபிளா தான் இருக்குது. எஸ். ஓகே ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஸோ தெரியலாம் சொல்லிருங்க. ஆக்சுவலாக எனக்கு ரெக்கார்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுமா அப்படின்றது எனக்கு வந்து ஷுவராக தெரியலை. ஓகே ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இஷ்யூ நான் வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணுறேன். தெரியுது இல்லையா? ஓகே ஃபைன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த நேரடி ஜனநாயகத்துடைய 4 கருவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்குற ஒரு விஷயம் வாங்கும்.
ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம சொன்னது மாரி ஜனநாயகம் 2 வகையானது. நேரடி மற்றும் மறைமுக ஜனநாயகம் அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து நேரடி ஜனநாயகம் என்ன அப்படின்னு பார்த்தோம். மறைமுக ஜனநாயகம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இந்த நேரடி ஜனநாயகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகையான கான்செப்ட் இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்து வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இனிஷியேட்டிவ் அப்படின்றது, அப்புறம் ரீகால் அப்படின்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளெபிசைட் அப்படின்றது. ஸோ இந்த பிளெபிசைட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. என்னன்னா பொது வாக்கெடுப்பு. இப்ப ஏதாவது ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பொது வாக்கெடுப்பு நடத்துறது. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து மக்கள் வந்து நேரடியாவே எல்லாமே மக்கள் வந்து நேரடியாக பங்கு பெற செய்றது தான். பொது வாக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நேரடியாவே பங்கு பெற செய்றது அப்படின்ற மாரி ஒரு ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள நம்ம வந்து பின்னாடி டீட்டெயிலா கூட பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மறைமுக ஜனநாயகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி. இன்னொன்னு வந்து பாராளுமன்ற ஆட்சி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது. அதாவது அதிபர் ஆட்சி. நீங்க யுஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அங்க யார் இருப்பாங்க? அமெரிக்க அதிபர் இருப்பாங்க. அப்படிதானே? ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட் வந்து அங்க நடக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, யுகேல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுகே இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தான் அங்க வந்து ஹெட். ஓகேங்களா? பார்லிமென்ட் தான் அங்க வந்து ஹெட். ஸோ பார்லிமென்ட் தான் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாராளுமன்ற ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நமக்கு இந்தியாவுல வந்து யார் சுப்ரீம்? பிரைம் மினிஸ்டர் அப்படிதானே? பார்லிமென்ட். அதாவது நமக்கு குடியரசுத் தலைவர் அப்படின்றவங்க, ஜனாதிபதி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெயரளவு தலைவர் தான். ஆனா யுஎஸ்ல அப்படி கிடையாது. யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் அங்க வந்து பெருசு. அங்க உள்ள பிரசிடென்ட், அங்க உள்ள ஜனாதிபதி, ஓகே, அதிபர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து அங்க வந்து சுப்ரீம். அவங்க தான் வந்து பெருசு. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கவர்ன்மென்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. சர்வதேச ஜனநாயக தினம் எப்ப செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5 தான் சர்வதேச ஜனநாயக தினமா வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புடைய ஜனநாயக பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன ஜனநாயகத்த நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்? நம்ம வந்து ஜனநாயகம் அப்படின்னா மக்களாட்சி. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். மக்களுடைய பங்கு இருக்குது. அப்ப மக்களுடைய பங்கு அப்படின்றப்ப எல்லா மக்களும் பங்கு பெறுறாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எல்லாத்தையும் பங்கு பெற வைக்கணும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்றது. அதாவது 18 வயது நிரம்பிய எல்லாருமே வாக்களிக்கலாம். 18 வயது நிரம்பிய எல்லாருமே ஜனநாயகத்துல பங்கேற்கலாம் அப்படின்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தவணை முறை தேர்தல்கள் நமக்கு இருக்குது. அப்படிதானே? ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள நம்ம வந்து மாத்தலாமா? வேணாமா? வச்சுக்கலாமா? அப்படின்ற உரிமை நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அதே மாரி ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி. இங்க ஏதோ ஒரு அதிபரோ, இல்ல ஏதோ ஒரு பிரசிடென்ட்டோ இல்ல ஏதோ ஒரு தலைவரோ வந்து ஆட்சி பண்றது இல்ல. சட்டம் என்ன சொல்லுதோ அதோடைய ஆட்சி தான் நமக்கு வந்து நடக்குது. அப்படிதானே? ஸோ நீதித்துறையுடைய சுதந்திரம். நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சொல்றத கேட்டோ எதுவுமே நடக்கிறது இல்ல. அவங்க வந்து தனியா சுதந்திரமா செயல்படுறாங்க. கரெக்ட்டா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, சில காரணங்கள்ல பாகுபாடு இல்லாமை. சில காரணங்கள் அப்படின்றபோது, ஸோ ஜனநாயகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சமம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீ கிறிஸ்டின், நீ ஹிந்து, நீ முஸ்லீம், நீ வந்து ஓட்டு போடலாம், நீ ஓட்டு போடக்கூடாது, நீ வந்து எம்பி எலெக்ஷன்ல நிக்கலாம், நீ நிக்கக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்படிதானே? அதே மாரி நீ இந்த மதத்தை சார்ந்தவன், நீ இந்த இனத்தை சார்ந்தவன், நீ இந்த கேஸ்ட்ட சேர்ந்தவன், அதனால நீ வந்து இதுல ஈடுபடலாம், நீ இதுல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. அப்படிதானே? அப்ப சில காரணங்கள், இந்த காரணங்கள், சில காரணங்கள் வந்து ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இனமா இருக்கலாம், ஓகேங்களா? பாலினமா இருக்கலாம். நீ ஆண் இதுல வந்து பங்கேற்கக்கூடாது, நீ பெண் இதுல பங்கேற்கக்கூடாது அப்படிலாம் இல்ல. இந்த காரணங்களின் அடிப்படையில பாகுபாடு இல்லாமை, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்துடைய பண்புகள். ஓகேவா? ஓகே. ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. முகவுரையில ஜனநாயகம் என்பது அரசியல் ஜனநாயகம் மட்டுமல்ல, சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முகவுரையில ஜனநாயகம் அப்படின்றது அரசியல் ஜனநாயகம் அல்ல. வெறுமனே இந்த பொலிட்டிக்கல் ஜனநாயகம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்களிக்கிறதுலயும், தேர்தல்ல நிக்கிறதுலயும் சம பங்கு கிடைக்கணும், சம உரிமை கிடைக்கணும் அப்படி மட்டும் இல்ல. சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கலாவும் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும். அப்படிதானே? அது சோசியலாவும் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? சமூக ஜனநாயகம் இல்லாமல் அரசியல் ஜனநாயகம் நீடிக்காது. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இந்த ஜனநாயகம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கி தான் இருக்குது. ஸோ உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முதல் முறையில வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. ஓகேங்களா? 1796ல வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைட்டட் கிங்டம் யுகே 1918, அப்புறம் யுஎஸ்ஏ 1920. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக் டேட்டா. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்னலாம் பார்த்துருக்கோம்? இறையாண்மை அப்படின்றது பார்த்தோம். சாவர்னிட்டி அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்ட் அப்படின்றது பார்த்தோம். அப்புறம் செக்யுலரிசம் அப்படின்றது பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜனநாயகம் டெமோக்ராட்டிக் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிக் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒண்ணு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். 6:10 ஆவுது. 6:15 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பிரியாம்பிள் அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீபப்ளிக் அப்படிதானே? ரீபப்ளிக் அப்படின்றது குடியரசு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஜனநாயகம் பார்த்தோம். ஓகே. டெமோக்ராட்டிக் பார்த்தோம். குடியரசு அப்படின்னா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா சொல்றேன். குடியரசு அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த பதவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த பதவி இருக்குது. அந்த உயர்ந்த பதவிக்கு வந்து யாரு வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அந்த உயர்ந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரு வேணாலும் வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலே உயர்ந்த பதவி எது? குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவரா ஆகக்கூடிய வழிவகை, இல்ல உரிமை, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடியரசுத் தலைவரா நீங்க உட்காரலாமா? நான் உட்காரலாமா? உட்காரலாம். அப்படிதானே? சோ இத ஏன் சொல்றேன்னா, இப்ப பாருங்க யுகே இருக்குது. யுகேல வந்து பாத்தீங்கன்னா மன்னர் அங்கதான் அவங்க தான் வந்து பெருசு அப்படிதானே? இப்போ வந்து சார்லஸ் 3 இருக்காங்க இல்லையா? சோ அதான் வந்து பெருசு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிதானே? சோ இப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் தான் வர முடியும். ஒரு குறிப்பிட்ட வம்சாவளி மட்டும் தான் வர முடியும். கரெக்ட்டா? ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல அப்படி இல்ல. இதான் வந்து குடியரசு. ஓகேங்களா? அப்போ குடியரசு அப்படின்ற சொல் வந்து ரெஸ்பப்ளிகா அதாவது பொது விவகாரம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரெஸ்பப்ளிகா பொது விவகாரம். குடியரசு என்ற சொல் ரோமில் உருவானது. இது லத்தீன் வார்த்தையான ரெஸ்பப்ளிகால இருந்து வந்துச்சு. ஓகேங்களா? இது நம்ம வந்து டெஸ்ட்ல கூட அந்த கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஓகேங்களா? எதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையான ரெஸ்பப்ளிகா அப்படின்றதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த கொஸ்டின் இதே மாடல்ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்க. அரசினுடைய தலைவர் நேரடியாக அல்லது மறைமுகமாக குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசு என்பது மக்களிடம் அரசியல் இறையாண்மையை வைத்திருப்பதையும் பாகுபாடின்றி சலுகை வர்க்கம் இல்லாமல் இருப்பதையும் குறிக்கிறது. ஓகேங்களா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக அரசியல் நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து முடியாட்சி, ஒன்னு வந்து குடியரசு. ஓகேங்களா? அப்ப முடியாட்சி தான் ஆல்ரெடி சொன்னது. யார் இருப்பாங்க அங்க வந்து முடியாட்சியில ஒரு ராஜாவோ இல்ல ஒரு ராணியோ ஓகேங்களா? அதாவது பரம்பரையா அந்த பதவியை வந்து அனுபவிச்சுட்டு வருவாங்க. எடுத்துக்காட்டா நான் சொன்னேன் இங்கிலாந்து. ஓகேங்களா? பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியரசுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரச குடும்பத்தினர் வந்து வந்துட்டே இருப்பாங்க. அங்க பார்லிமெண்ட் ஆஃப் கவர்ன்மெண்ட் தான். ஓகேங்களா? நம்மளே மாரி தான் அங்கேயும். அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட், பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாமே. ஆனா வந்து மேல யார் இருப்பாங்க? மன்னர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஒரு மாநிலத்தின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர் வந்து மறைமுகமா மக்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மறைமுகமா அப்படின்னா நம்ம வந்து எம்எல்ஏ, எம்பிஸ்க்கு வந்து ஓட் போடுறோம் டைரக்ட்டா. அவங்க நம்ம சார்புல குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப யுஎஸ் போனீங்கன்னா அங்க வந்து கான்செப்ட் வேற. அங்க குடியரசுத் தலைவர் அதாவது உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தரையே நம்ம வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதான் வந்து 2க்குள்ள வித்தியாசம். ஓகே. சோ அப்ப குடியரசு அப்படின்றது அரசியல் இறையாண்மையை மக்களிடம் வழங்குதல். புரியுதா? குடியரசு அப்படின்றது அரசியல் இறையாண்மையை மக்களிடம் வைத்திருத்தல். இங்க பாருங்க குடியரசு என்பது மக்களிடம் அரசியல் இறையாண்மையை வைத்திருப்பதை வந்து குறிக்குது. எந்த ஒரு ராஜாட்டையும் இல்ல, எந்த ஒரு ராணிட்டையும் இல்ல, இல்ல எந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் குடும்பத்திடையும் இல்ல. ஓகேங்களா? சோ இது வந்து இதான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி
ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல. ஒரு ராஜா மட்டும் இல்ல. அதே மாரி எந்த ஒரு பாகுபாடு இன்றி அதாவது சலுகை வர்க்கம். சோ இந்த கிரைட்டீரியால இருக்கவங்க மட்டும் தான் ஆக முடியும். இந்த படிப்பு படிச்சவங்க தான். இல்ல இந்த இனத்தை சார்ந்தவங்க தான். இல்ல இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் ஆக முடியும் அப்படின்றதும் இல்ல. அப்படிதானே? சோ யாரு வேணும்னாலும் ஓகேங்களா? மக்களிடம் இருக்கிறது. அதான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அப்படின்றது. அப்ப குடியரசு ரெஸ்பப்ளிகா மீனிங் வந்து பொது விவகாரம். குடியரசு அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா ரோம்ல உருவானது. அந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையான ரெஸ்பப்ளிகா அப்படின்றதுல இருந்து உருவானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே. அடுத்து பாருங்க ஜஸ்டிஸ் நீதி அப்படின்ற பார்த்தோம் அப்படிதாங்க சோசியல் எக்கனாமிக் இது. சோ நீதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படிதானே? நீதினா என்னது ஜென்ரலாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ நீதி அப்படின்றது நமக்கு வந்து பொதுவாவே என்ன எதை குறிக்குது? எல்லாத்துக்கும் சமமான நீதி அப்படிதானே? அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோடது 3 விதமான சொல்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது சமூக பாகுபாடு இன்றி அனைத்து குடிமக்களுக்கும் சம நடத்தை. சமூக பாகுபாடுகள் இன்றி அனைத்து குடிமக்களுக்கும் சம நடத்தை. இதான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1. சோ அப்படிதானே? சோ வந்து பாத்தீங்கன்னா சோசியலி ஜஸ்டிஸ் அப்படின்னா சமூகத்துல யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சமமா நடத்தப்படணும். இவன் வந்து இந்த காஸ்ட் இங்க வரக்கூடாது. இவன் இந்த காஸ்ட் இங்க வரக்கூடாது. இவன் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் இல்லாம நடத்தப்படுறதா சமூக நீதி. கரெக்டா? சோ அது பொருளாதார நீதி அப்படின்றது ஏழை பணக்காரன் ஓகேங்களா அதுல உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறது இதான் வந்து பொருளாதார நீதி அரசியல் நீதி அப்படின்றப்ப அனைத்து குடிமக்களுக்கும் சம அரசியல் உரிமைகள் எந்த மாதிரியானது எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது எலெக்ஷன்ல பங்களிக்கிறது அப்படிதானே சோ எலெக்ஷன்ல நிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நீதி சோ இங்க ஒரு விஷயம் பாருங்க பகிர்வு நீதி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்றது சமூக நீதியும் பொருளாதார நீதியும் சேர்ந்ததுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த ஐடியா வந்து நமக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யன் ரிவல்யூஷன்ல இருந்து வந்தது 1917 நடந்த ரஷ்ய புரட்சியில இருந்து வந்தது ஓகேங்களா சோ இந்த கான்செப்ட் எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு ரஷ்ய புரட்சியில இருந்து வந்துச்சு ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா இந்த இது தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் இந்த நீதி அப்படின்ற டாபிக்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ நீதியின் லட்சியம் ஐடியல் இல்லைன்னா ஐடியா எங்க இருந்து நமக்கு வந்து கிடைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சியில இருந்து 1917 நடந்த ரஷ்ய புரட்சியில இருந்து நமக்கு கிடைச்சிச்சு ஓகேங்களா சோ ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ரொம்ப முக்கியமா இருக்கும் நீங்க கேட்கறது மூலமா மைண்ட்ல பதியும் அப்படின்றதுதான் ஓகே அடுத்தது சுதந்திரம் லிபர்ட்டி ஓகேவா அடுத்து நமக்கு வந்து 7வது சுதந்திரம் அப்படின்றது சுதந்திரம் என்பது சுதந்திரம்னா என்ன நீங்க ஜென்ரலா சொல்லுங்களேன் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன நினைப்பீங்க ஸோ இங்க பாத்துட்டீங்க ஓகே அப்படி இல்லைனாலும் ஜென்ரலா இதை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிதானே என்னோட விஷயத்துல யாரும் வந்து தலையிடக்கூடாது அப்படிதானே எனக்கான விஷயத்த நானே சுயமா சிந்திச்சு எடுப்பேன் அப்படின்றது அதான் அப்போ சுதந்திரம் என்பது தனிநபர்களுடைய செயல்பாடுகளில் தடை இல்லாமை ஓகேங்களா அதாவது தனிநபர் ஆளுமை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதாகும் என்ன சொல்றாங்க தனிநபர் ஆளுமை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதாகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதாவது சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவம் இந்த லட்சியங்கள் எல்லாமே நமக்கு எங்க இருந்து பெறப்பட்டுச்சுன்னா முக்கியமானது பிரெஞ்சு புரட்சியில இருந்து பெறப்பட்டது எங்க இருந்து பெறப்பட்டது பிரெஞ்சு புரட்சியில இருந்து பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்துச்சு 1789 முதல் 99 இந்த 10 வருஷ காலகட்டத்தில் நடந்தது ஸோ இங்க இருந்தா நமக்கு இந்த சுதந்திரம் அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்துச்சு ஓகேங்களா அப்ப சுதந்திரம் அப்படின்றது தனிநபர்களுடைய செயல்பாடுகள் அல்லது கட்டுப்பாடுகள் இல்லாதது அப்படிதானே ஓகே அதே நேரத்துல தனிப்பட்ட ஆளுமைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் வழங்குது ஓகேங்களா அதாவது உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செயல்பாடுகள்ல தடை பண்ணக்கூடாது சேம் டைம் உங்களை வளர விடாம தடுக்கிறது அதுவும் இருக்கக்கூடாது அதாவது உங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கணும் ஓகேங்களா உங்களை வளர விடாம தடுக்கிறது அப்படின்றது இதோட நின்றுடாம உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கணும் அதான் சுதந்திரம் அப்படின்றது இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய கடமையா இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது ஓகேங்களா ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்திய குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிந்திக்கிறதுல அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல வெளிப்படுறதுல அவங்க
கருத்துக்களை ஓப்பனா வந்து தெரிவிக்கிறதுல, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையில ஓகேங்களா? ஸோ வழிபடும் முறையில எல்லாத்துலயுமே சுதந்திரத்த நம்ம வந்து குடுக்குறோம். நம்ம ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம். அப்படிதானே? இதுல ஏதாச்சும் மீறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? நீ இப்படிதான் பிரேயர் பண்ணணும்னு யாராவது வந்து சொன்னாங்க. என்னைய வந்து இப்படிதான் நீ பிரேயர் பண்ணணும். நீ வந்து முட்டிக்கால் போட்டு பிரேயர் பண்ணக்கூடாது. நீ சாஷ்டாங்கமா விழுந்து பிரேயர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீ வந்து தோப்புக்கரணம் போட்டு வந்து பிரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அது வந்து என்னுடைய உரிமை அது. நான் வந்து நீதிமன்றத்தையே நாடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய ஜனநாயக அமைப்பினுடைய வெற்றிகரமான செயல்பாட்டிற்கு முகப்புரையில இது வந்து விவரிக்கப்பட்டிருக்குது. முகப்புரையில இந்த சுதந்திரத்தை பற்றி சொல்றதும் முக்கியமா இருந்திருக்குது. அதனால தான் இத வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. அதாவது என்னதான் இருந்தாலும் சுதந்திரம் அப்படின்றது ஒருவர் விரும்பியதை செய்வதற்காக உரிமை அப்படின்னு அர்த்தம் கொள்ளாம, ஸோ சில நமக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காரணமுள்ள தடைகள் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பேசலாம். என் எண்ணத்தை என்னனாலும் வெளிப்படுத்தலாம். சுதந்திரம் இருக்கு எனக்கு. ஆனா இந்தியாவுடைய இறையாண்மைக்கோ, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கோ அச்சுறுத்துற மாரி நம்ம வந்து எதுவும் பண்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நீங்க சொல்ற ஒரு சொல்லு வந்து பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம மேல வந்து குண்டு போட்டு போற அளவுக்கு ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றேன் நான். நம்ம வந்து என்னன்னாலும் பேசலாம். நம்முடைய கருத்துக்கள வந்து எப்படினாலும் சுதந்திரமா வெளிப்படுத்தலாம். ஆனா வந்து அது ஒரு பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிறதாவோ, இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கிறதாவோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கருந்து எடுத்தாங்க? இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் இந்த கான்செப்ட் வந்து நமக்கு பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்தாங்க. எங்கிருந்து எடுத்தாங்க? பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்துச்சு? 1789ல இருந்து 99 வரை நடந்துச்சு. அதே மாதிரி நீதிக்கான கான்செப்ட் ஜஸ்டிஸ் வந்து எங்கிருந்து எடுத்தாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தாங்க. 1917 நடந்தது. ஓகேங்களா? சோ ரொம்ப க்ளோஸரான டைம்ல நடந்ததா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஓகேங்களா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சமத்துவம் அப்படின்றது சமூகத்தினுடைய எந்த ஒரு பிரிவினருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லாதது. ஓகேங்களா? யாருக்குமே இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு, இந்த ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்க்கு, இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சிறப்பு சலுகைகள் அப்படின்னு இல்லாதது. ஓகேங்களா? அதே மாரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம தனிநபர்களுக்கு போதுமான வாய்ப்ப குடுக்கிறது தான் ஈக்குவாலிட்டி. கரெக்ட்டா? இப்ப ரீட் பண்ணி பாருங்க. சமத்துவம் என்பது சிறப்பு சலுகைகள் இல்லாதது, அனைத்து தனிநபர்களுக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்குறது. ஓகேங்களா? ஸோ முகவுரையில வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பொருளாதார சமத்துவத்த பத்தி பேசுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குடிமை, அரசியல், பொருளாதாரம். ஓகேங்களா? சிவிக், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இத பத்தி தான் நமக்கு வந்து மெயினா பேசுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது? இருக்கும் எனக்கு. எஸ். ஆர்டிகிள் 14 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிவிக் ஈக்குவாலிட்டியே பேசுது. குடிமை சமத்துவத்தை பேசுது. ஆர்டிகிள் 14 to 18 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி. நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல படிப்போம். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து படிப்போம். ஸோ பிரச்சனை இல்ல. இப்ப நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகிள் 14 to 18. அதே மாரி குடிமை சமத்துவத்த பேசுற மாரி, பொலிட்டிக்கல் சமத்துவத்த வந்து எது பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிகிள் 325 பேசுது. அதாவது எலக்ஷன்ல நிக்கிறத பத்தி. ஓகே. ஸோ நோ டிஸ்கிரிமினேஷன் இன் எலக்டோரல் ரோல்ஸ். அதாவது வாக்காளர் பட்டியல்ல வந்து பாகுபாடு இன்மை. இந்த குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவங்க நிக்க முடியாது. இந்த குறிப்பிட்ட இந்த கிரைட்டீரியா தான் இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. யாரு வேணாலும் தேர்தல்ல பங்கு பெறலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ இது ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகிள் 326 என்னது? வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேங்களா? யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்றது. அதாவது குறிப்பிட்ட வயது 18 வயது நிரம்பியர் எல்லாருமே பங்கேற்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து அரசியல் சமத்துவம். அரசியல்ல எல்லாரும் வந்து சமம் அப்படின்றது. அதே மாரி எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிபிஎஸ்பில சொல்றாங்க. அதாவது டிபிஎஸ்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து படிப்போம். சட்டப்பிரிவு 39 ஆர்டிகிள் 39 என்ன சொல்லுது பாருங்களேன். ஆண், பெண் சம வாழ்வாதார உரிமை. ஓகேங்களா? சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார சமத்துவம். ஸோ பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு இதுலயுமே வந்து பாகுபாடு காட்ட முடியாது, கூடாது. அதாவது இவன் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன், இவனுக்கு வந்து சம்பளம் கம்மியா குடுத்தா போதும். அ இவங்க வந்து இந்த பாலினம், இவங்க வந்து என்ன சொல்றது, பெண்ணினம் தான், இவங்களுக்கு சம்பளம் கம்மியா குடுத்தா போதும். அந்த மாரி எந்த ஒரு பாகுபாடுமே நம்ம வந்து காட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, சமத்துவத்த பத்தி பேசுது. சமத்துவடைய 3 பரிமாணங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஈக்குவாலிட்டி,
அப்புறம் வந்து பொலிட்டிக்கல், அப்புறம் வந்து எக்கனாமிக்கல். ஓகேங்களா? ஸோ வந்து சாரி சிவிக், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல். அதாவது குடிமை சமத்துவம், அதே மாதிரி அரசியல் சமத்துவம், அதே மாதிரி எக்கனாமிக் எக்கனாமிக் அப்படின்றது பொருளாதார சமத்துவம் இல்லையா? ஸோ குடிமை சமத்துவத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகிள் 14 இருந்து 18 வரை பார்த்தோம். அதே மாதிரி பொருளாதார சமத்துவத்துக்கு டிபிஎஸ்பியை வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் சமத்துவத்துக்கு நம்ம வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுற விஷயங்கள் அதை வந்து பார்த்தோம். ஆர்டிகல் 325 326 பார்த்தோம். ஓகேங்களா? ஆர்டிகல் 325 324 முக்கியமானது. 324 வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து சொல்லுது. 325 அதுக்குள்ள விஷயங்கள் வாக்காளர் பட்டியல பாகுபாடுமை இல்லாதது சொல்லுது. ஆர்டிகல் 326 வந்து பாத்தீங்கன்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை வந்து சொல்லுது. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் உண்டு. வயது வந்து ஒரு வாக்குரிமையை நம்ம வந்து அடுத்தது சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல பார்க்கும்போது அதை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். சகோதரத்துவம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, சகோதர உணர்வை குறிக்கிறது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றது, நம்ம வந்து இந்த உறுதிமொழி சொல்லுவோம்ல, இந்தியா எனது நாடு, இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது எல்லாத்தையும் நான் வந்து சகோதர சகோதரிகளா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சகோதரத்துவம் என்பது சகோதர உணர்வை குறிக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. சோ அரசியலமைப்பு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை மூலமாட்டு இந்த உணர்வை வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மீனிங்? எப்படி ஒற்றை குடியுரிமை மூலமாட்டு? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இப்போ யுஎஸ்ஏ போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அந்த மாகாணத்துக்கு அந்த மாநிலத்துக்கு ஒண்ணு இருக்கும். இப்ப கலிபோர்னியா அப்படி இருக்குன்னா கலிபோர்னியா மாகாணத்துக்கான ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ்க்கான ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனா இந்தியாவுல வந்து பாருங்க அப்படி இல்ல. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம வந்து என்ன சொல்றது வடக்கன்ஸ் அப்புறம் நம்ம இங்க சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீ வந்து கர்நாடகா, ஆந்திரா நீ பக்கத்து மாநிலத்துக்காரன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு தான் இருக்கு அப்படிதானே? எல்லாருமே இந்தியர்கள் எல்லாருமே வந்து ஒரே உணவுடன் இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு இப்போ ஒருவேளை நமக்கும் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு இரட்டை குடியுரிமை கொடுத்துட்டாங்க ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ தனி நாடு மாதிரியே ஃபீல் பண்ணிருவாங்க. நம்ம ஒரு தனி நாடு மாதிரியே ஃபீல் பண்ணிடுவோம். ஸோ இங்க இருந்து அங்க போறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது ஒரு சகோதர உணர்வு வராது. நீயும் நானும் ஒண்ணுடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வராது. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை நமக்கு வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒற்றை குடியுரிமை மூலமாட்டு இந்த சகோதர உணர்வை வளர்க்க முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து கேரளா போனாலோ, ஆந்திரா போனாவோ, கர்நாடகா போனாவோ, இல்ல வந்து உத்தரப்பிரதேஷ் போனாவோ, அவன் ஒரு இந்தியன், அவன் வந்து என் நாட்டவன், என்னை போன்ற ஒருத்தன் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? ஒருவேளை இரட்டை குடியுரிமை எல்லாம் இருந்துச்சு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அடி வாங்கும். இப்பவே ஒரு கொஞ்சம் அடி அடி வாங்கும் அப்படிதானே? அங்க போனாலும் என்ன இருந்தாலும் அவன் வந்து வேற மாநிலத்துக்காரன் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன இது இருக்கும். ஓகே ஃபைன். ஒருவேளை இரட்டை குடியுரிமை இருந்தாலும் அந்த ஃபீல் நல்லாவே இருக்கும். அதனால ஒற்றை குடியுரிமையை வந்து மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஒற்றை குடியுரிமை மூலம் நமக்கு வந்து ஒரே குடியுரிமை தானே. இந்தியா அப்படின்றக்கான குடியுரிமை, தமிழ்நாடு அப்படின்றக்கான குடியுரிமை இருக்கா? இல்ல. ஓகே. ஒற்றை குடியுரிமை மூலமாட்டி இந்த உணர்வை வந்து வளர்க்க முடியும். அதே மாரி ஆர்டிக்கிள் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல ஆர்டிக்கிள் 51A என்ன சொல்லுதுன்னா, இந்தியா அனைத்து மக்களிடையே சகோதர உணர்வு மற்றும் ஒற்றுமை உணர்வை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இத முகவுரையில வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரத்துவம் அப்படின்றத இது பண்ணுது. அதாவது சகோதரத்துவம் அப்படின்றது 2 விஷயங்கள் சொல்லுது. 1 தனி நபருடைய கண்ணியம், அதே மாரி தேசத்தினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு. என்னெல்லாம்? தனிநபருடைய கண்ணியம், அதே மாரி தேசத்தினுடைய ஒருமை, தேசத்துடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுல சேர்த்திருப்பாங்க? 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976ல நமக்கு வந்து சேர்த்திருப்பாங்க. கரெக்ட்டா? 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976ல நமக்கு வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே. இன்டகிரிட்டி அப்படின்ற வார்த்தை. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. தனிநபருடைய கண்ணியம். ஓகேங்களா? ஸோ தனிநபருடைய கண்ணியம் அப்படின்றப்ப, ஒரு என்ன சொல்றது? தனிநபர் கண்ணியம் ஒவ்வொரு தனி மனிதனும் புனிதமானவன் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அத வந்து பாதுகாக்கிறது. ஆர்டிகிள் 51A வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடமையாகுது. குறிப்பா வந்து பெண்கள். ஸோ பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து எதுக்கு? இந்தியாவுடைய ஒற்றுமையையும், இறையாண்மையும், ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவதற்கு, இந்தியாவ பாதுகாக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா
இன்னொன்னு வந்து இதை வந்து கொஞ்சம் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆர்டிகல் 1 பார்க்கும்போது சொல்றேன். ஓகேவா? அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியா அப்படின்ற ஒரு நாடு நம்ம ஏன் வந்து ஸ்டேட்லாம் பிரிச்சிருக்கோம்னா நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக மட்டும்தான். நம்முடைய நிர்வாகத்துக்காக வேண்டி மட்டும் தான் பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான 28 மாநிலங்கள் சேர்ந்தது இந்தியா கிடையாது. இந்தியா அப்படின்ற ஒரு நாடு அதோடைய நிர்வாக வசதிகளுக்காக நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதுவே ஒரு ஒருமைப்பாடு தானே. கரெக்டா? ஸோ இதுவே வந்து ஒரு ஒருமைப்பாடு தானே. ஸோ அந்த ஒருமைப்பாடை குறிக்கிற வகைகள் தான் இது இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய யூனியன் அப்படின்றது அழியாத தன்மை கொண்ட வகையில இருக்கும். ஓகேங்களா? அதாவது யூனியத்துல இருந்து எந்த ஒரு மாநிலத்துக்கும் பிரிஞ்சு போறதுக்குலாம் உரிமை கிடையாது. இப்ப தமிழ்நாடு தனியா போயிட்டு தனி நாடா மாறிடலாமா? மாற முடியாது. அப்படிதானே? நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி அப்படி இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் ஒன்றியம் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ நான் அப்படி சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. ஒவ்வொரு இதா சொல்றேன். எது உங்களுக்கு தெரியலையா சொல்றேங்க. இறையாண்மை அப்படின்னு சொன்னா அது என்ன ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருதா? ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் இல்ல. நம்மளும் யாரையும் கண்ட்ரோல் வச்சுக்கல. சோசியலிஸ்ட் அப்படின்ற ஞாபகம் வருதா? நம்ம வந்து கம்யூனிச சோசியலிஸ்ட் இருக்குது. காந்தியவாத சோசியலிஸ்ட் இருக்குது. நம்ம காந்தியவாதத்தை தான் ஃபாலோ பண்றோம். அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை பக்கமா நம்ம நிக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற செக்குலரிசம். நம்ம வந்து நேர்மறையானது. ஓகேங்களா? எல்லா மதமும் அவங்களுடைய விருப்பங்கள பண்ணிக்கலாம். நாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்றது. அதே மாரி ஜனநாயகம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வருதா? டெமோக்ராட்டிக் அப்படின்றது. ஓகே. அடுத்தது குடியரசு அப்படின்றது. ஸோ ஜனநாயகத்துல 2 வகையான இருக்குது. நேர்மறை ஒண்ணு சாரி யா நேர்மறையான இது ஒண்ணு, எதிர்மறையானது ஒண்ணு. ஓகே. ஸோ டைரக்ட் டெமோக்ரசி, இன்டைரக்ட் டெமோக்ரசி 2மே இருக்கு இல்லையா? பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ குடியரசு அப்படின்றது ஞாபகம் வருதா? குடியரசுனா என்ன அப்படின்றது? அதாவது இந்தியாவுடைய எந்த ஒரு உயர்ந்த பதவியையும் யார் வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது. அப்படிதானே? ஸோ அதே மாரி நீதி பார்த்தோம். ஞாபகம் இருக்கும். சுதந்திரம் தெரியும். அப்படிதானே? சமத்துவம், சகோதரத்துவம். ஃபைன். ஸோ இதான். இதுல எதுக்காவது மீனிங் தெரியல அப்படின்னா சொல்லுங்க. நான் அத மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இல்ல ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஈஸியா மைண்ட்ல வந்துரும். கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முகவுரையுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த முகவுரையுடைய முக்கியத்துவம் என்ன? என்ன? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பினுடைய இந்த முகவுரை, இந்த பிரியாம்பிள் ஆனது சபையினுடைய உன்னத நோக்கத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இத ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது, நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படிப்பட்டது, இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதுறவங்களுடைய மைண்ட் எப்படிப்பட்டது, இந்த கான்ஸ்டிடியூஷனை எந்த மாதிரியான யோசித்து எழுதியிருக்காங்க, அப்படிதானே? ஸோ எவ்வளவு வந்து ஸ்பெஷலா இருக்கிறது அப்படின்றத நமக்கு வந்து தெரியப்படுத்துது. அப்படிதானே? ஸோ அப்போ அரசியலமைப்பு சபையினுடைய மகத்தான உன்னதமான பார்வைய இது வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டா? அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன உருவாக்குனவங்களுடைய கனவுகளையும் ஓகேங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன உருவாக்குனவங்களுடைய கனவுகளையும், அவங்களுடைய எண்ணங்களையும் நமக்கு வந்து தெளிவா வந்து பிரதிபலிக்குது. ஓகே. ஓகே. சார் ஆலடி கிருஷ்ணசாமி யாரு? சார் ஆலடி கிருஷ்ணசாமி எழுதிக்கோங்க வேணா. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புடைய பிரியாம்பிள் இந்த முன்னுரையானது நீண்ட காலமாக நினைத்ததை அல்லது கனவு கண்டதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட காலமாக நினைத்ததை அல்லது கனவு கண்டதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதே மாரி பண்டிட் தாக்கூர் தாஸ் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கான்னு தெரியல ஒரு செகண்ட். ஓகே. அது ரொம்ப முக்கியமானது இல்ல. ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பண்டிட் தாக்கூர் தாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிகவும் மதிப்புமிக்க பகுதி இந்த முகவுரை அப்படின்னு சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிகவும் மதிப்புமிக்க பகுதி இந்த முகவுரை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதே மாரி அரசியலமைப்பு சபையுடைய வரைவு குழுவுல இருந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் கே.எம். முன்ஷி. ஓகேங்களா? அவரு என்ன சொல்றாரு, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜனநாயக குடியரசினுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. இது நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. கே.எம். முன்ஷி. ஓகே. தமிழ்ல எழுதிக்கோங்க. கே.எம். முன்ஷி வந்து பார்த்தீங்கன்னா,
ஹாரோஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனநாயக குடியரசின் ஜாதகம். ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் கீவால் என்ன சொல்லிருப்பாரு, ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்படிதானே? ஸோ அடையாள அட்டைன்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்குற வார்த்தைகள்லாம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அப்படியே உங்க கண்முன்னாடி வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ டவுட் வருது, இந்த பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்பினுடைய பகுதியா இல்லையா, பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? அதுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க வந்து 3 விஷயம் ஆகணும். ஒன்று வந்து 1960, அடுத்து வந்து 1973, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1995. ஓகேங்களா? இந்த 3 இதை மட்டும் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ். என்ன கேஸ்? பெருபாரி யூனியன் கேஸ். இந்த பெருபாரி யூனியன் கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றம் பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. முகவுரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கு முன்னால இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பினுடைய 368வது பிரிவு அதை யூஸ் பண்ணி ஒன் செகண்ட் திருத்தக்குடி. ஓகே ஓகே. இந்த கேஸ்லேயே வந்து முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையான்னு பார்த்துருவோம். அரசியலமைப்பு பகுதியா இல்லையான்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே. அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி பார்த்துருவோம். அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். இது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அப்ப பெருபாரி யூனியன் கேஸ்ல என்ன சொல்றாங்க? உச்சநீதிமன்றம் 1960ல என்ன சொல்றாங்கன்னா, முகவுரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1973ல நடந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் ஒரு பகுதி. அது மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. 1995ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசியலமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அத வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல போணும். இத பார்த்துட்டு அங்க போயிருக்கணும். இப்ப என்ன டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாம்பிள வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா, திருத்த முடியுமா, முகவுரையை திருத்த முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? சோ அப்படி முதன்முறையா கேள்வி எழுந்தப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருபாரி யூனியன் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முகவுரையை திருத்த முடியாது. இது வந்து நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டியூஷன்ல உள்ளதை தான் நீங்க வந்து திருத்த முடியும். இது வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதியே கிடையாது. இதை திருத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பெருபாரி யூனியன் கேஸ் என்ன சொல்லுது? இதை வந்து திருத்த முடியாது. ஏன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து தனி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா 1973ல தான் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா, முகவுரையை நம்ம வந்து திருத்தலாம். ஆனா அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சில சில விஷயங்கள நம்ம வந்து மாத்த முடியாது. இப்ப இந்தியா வந்து செக்குலர் கண்ட்ரி. அத நம்ம வந்து மாத்த முடியுமா? ஓகேங்களா? சோ மத சார்புள்ள நாடா மாத்த முடியாது. சோ இந்த மாதிரி சில அடிப்படை கட்டமைப்புகள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் மாறாம நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி. ஓகேங்களா? சோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்போ 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, the preamble can be amended without spoiling the basic structure. கேசவானந்த பாரதி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பை சிதைக்காமல் நீங்க முகவுரையை மாத்திக்கலாம். ஓகேங்களா? முகவுரையை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1960ல பெரும்பாலும் யூனியன் கேஸ்ல முகவுரையை திருத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த 2மே வந்து முக்கியமானது. அப்புறம் 1995ல வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா வெர்சஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர், அதாவது எல்ஐசி கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகவுரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்றத மறுபடியும் ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆழமா நிரூபிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா, இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ முகவுரையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புகழ்ந்து இருக்காங்க. ஓகே இது பின்னாடி இருக்குது. ஓகேங்களா? இதான் நான் வந்து முன்னாடி சொன்னேன், எழுதினேன்.
ஸோ எல்லாமே கொடுத்துருக்க எந்த பாயிண்ட்டுமே நான் வந்து மிஸ் பண்ணல. இங்க பாருங்களேன். ஸோ முகவுரையை பற்றிய புகழுரைகள் அப்படின்னு பார்க்கும்போது சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பின் முகவுரை நாம் இத்தனை காலம் நினைத்தவற்றையும் கனவு கண்டவற்றையும் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றது. கரெக்டா? யாரு? சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணசாமி ஐயர் அல்லாடிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவர் கண்ட கனவு அவர் நினைத்ததெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதாமா அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்ஷி வந்து என்ன சொல்றாரு, இது வந்து முன்ஷினா ஜாதகக்காரரு. ஓகேங்களா? ஜோசியம் பாக்குறவரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்ஷி வந்து யாரு? ஜோசியம் பாக்குறவரு. அவர் என்ன என்ன சொல்றாரு, நமது முகவுரை நமது இறையாண்மை ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ எல்லாம் விட்டுருங்க. நம்ம முகவுரை வந்து என்ன சொல்றாரு, அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய குடியரசினுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம அதை பார்த்தாலே சொல்லிடலாம். நம்மளோட தலையெழுத்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிடலாம். அப்படிதானே? அந்த ஜாதகத்தை பார்த்தாலே இந்த பிரியாம்பிள் நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே இந்தியா எப்படிப்பட்டது, இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எர்னஸ்ட் பார்க்கர் அவர் என்ன சொல்றாருன்னா, சுருக்கமாகவும் சாரமாகவும் நூலின் பெரும்பகுதியினுடைய வாதமா இது வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன் அ பிரீஃப் அண்ட் பித்தி ஃபார்ம் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் மச் ஆஃப் த புக். ஓகேங்களா? ஸோ புக்கோடைய பெரும்பகுதியை சிம்பிளா கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. பால்கிவாலா என்ன சொல்றாரு, அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு. பால்கிவாலா என்ன சொல்றாரு, அரசியலமைப்புடைய அடையாள அட்டைன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிள் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ஆகுது நமக்கு. அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அடுத்த டாபிக் அதை இன்னைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்றத அஸ் பர் ஷெட்யூல் நமக்கு. ஜஸ்ட் நான் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் லைட்டாக ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த வார்த்தைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீதியை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு லெந்தியஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? நம்ம அரசியலமைப்புடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்றது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெந்தியஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? உலகின் நீண்ட எழுத்துரு அரசியலமைப்பு. இது காரணங்களை பின்னாடி பார்க்கலாம். பல்வேறு ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பல்வேறு ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. நிறைய கான்ஸ்டியூஷனை ரீட் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்தோம். ஓகே, இருக்கட்டும். அடுத்தது இதனுடைய நெகிழ்வுத்தன்மை மற்றும் நெகிழாத்தன்மை, அதாவது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்க்கலாம். அதாவது சிலதை வந்து ஈஸியாக திருத்திடலாம், சில பகுதிகளை வந்து கஷ்டப்பட்டு தான் திருத்தணும். ஓகேங்களா? அதெல்லாம் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றை ஆட்சி சாயுடன் கூட்டாட்சி அமைப்பு. ஓகேங்களா? அதாவது நம்ம என்னது ஃபெடரல் கவர்மெண்ட் தானே நமக்கு. ஓகே, ஸோ கூட்டாட்சியாக நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம், அப்படி தானே? ஸோ இதை வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படி நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், யூஎஸ் வந்து அதிபர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டரி, இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர், அவரை சார்ந்த அமைச்சர்கள், அதான் முக்கியம். கரெக்டா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துடைய இறையாண்மை மற்றும் உச்ச நீதிமன்றத்துடைய இணைவு, அதை நம்ம பார்க்கலாம். ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஒருங்கிணைந்த அப்படின்றது தான் என்ன, சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீதித்துறையில ஒருங்கிணைந்த நீதித்துறைனா என்ன, சுதந்திரமான நீதித்துறை என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கலாம், டிபிஎஸ்பி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்குலர் ஸ்டேட், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா? யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், இதோட ஒரு சிறப்பியல்பு. அதே மாதிரி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒரு சிறப்பியல்பு. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசணும் கொஞ்சம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கேயே பார்க்க போகிறோம். சுதந்திரமான சில அமைப்புகள் இருக்குது. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுது, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாமே சுதந்திரமாக செயல்படுது. ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இருக்கிறது ஒரு சிறப்பியல்பு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து 3 டயர் கவர்மெண்ட். ஓகேங்களா? 3 டயர் கவர்மெண்ட் இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீஆம்பிள் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே போதுமானது. ஓகே, ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் கேட்குறதுக்கு தயங்காதீங்க, கண்டிப்பாக கேளுங்க.